வெற்றி கழுத்து மாலையாக நாம் என்ன செய்ய வேண்டுமெனில், முதலில் நமது லட்சியத்தை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். நிறைய நம்ம திட்டம் போடுறோம். புது வருஷம் வருது, ஒரு பிறந்தநாள் வருது, இந்த வருஷம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு நிறைய நம்ம திட்டங்கள் இடுறோம். ஆனால் ஒரு வாரம் கழித்து இல்லை ஒரு மாதம் கழித்து அது என்ன திட்டம் நாம் போட்டோன்னு கேட்டால் நமக்கே மறந்து போயிடும். அதனால் முதல்ல நாம் என்ன திட்டமிடுகிறோம், என்ன லட்சியம் வைக்கிறோமோ அதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் அதை திரும்ப 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 நம்ம ரீகால் செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம ஆள் மனதில் போய் அது பதியும் அளவுக்கு அதை திரும்ப திரும்ப நாம் ரீகால் செய்ய வேண்டும். அப்போ ஆள் மனதில் அதை எப்போ பதிய வைக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு சரியான நேரம் அதிகாலை நேரம். காலையில் எழுந்த உடனே உங்கள் மனம் ஆல்ஃபா நிலையில் இருக்கும். அப்போ நீங்கள் அதை நினைக்கலாம், பதிய வைக்கலாம். அதே மாதிரி இரவு தூங்கும்போது உங்கள் மனம் ஆல்ஃபா நிலை அடையும். அப்போ அந்த தூக்க களத்தில் இருக்கும்போது நீங்கள் இதை சொல்லும்போது உங்கள் ஆள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன் ஆள் மனதில் பதிய வைக்கணும்னா, மேல் மனம் பாருங்கள், இப்போ நான் சொல்ல நிறைய லாஜிக் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும், அக்செப்ட் பண்ணாது. ஆனால் ஆள் மனதிற்கு கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது லாஜிக் பார்க்காது, ஒன்லி டூயிங் மேஜிக். அப்போ ஆள் மனதில் போய் பதியும் அளவுக்கு நாம் அந்த லட்சியத்தை, அதாவது நம்ம என்ன ஒரு எய்ம் வச்சுருக்கோமோ அதை திரும்ப 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 நம்ம நினைக்கும் போது ஆள் மனதில் பதியும் பொழுது அது நம்ம காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தானாக அதற்கான சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். முதலில் லட்சியத்தை நீங்கள் மறக்காமல் இருந்தால்தான் வெற்றி உங்கள் கழுத்து மாலையாக ஆகும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி. ஓம் சாந்தி.